அதுல மேய்ட்டோம் நம்ம நாலு மணி மேய்ந்துச்சு அது ஓட்டின்னு போலாமா? கண்கள் பஞ்சு அடைகிறது, தண்ணீர் தாகம், ஐயோ ஒரே மயக்கமா இருக்கு. ஆட்டை ஓட்டா அந்த பொட்டாடு மதிக்க மாட்டுது, அந்த காலை வாடகை பாருங்க. அம்மா தகுந்த நேரத்திலே தண்ணீர் கொடுத்து என் தாகத்தை தீர்த்து விட்டீங்க. ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. மெகப்பாக்கி என்ன இது? இந்த முத்தாரம் என் மனைவி சாத்தியம் நான் போட்ட முத்தாரம் ஆச்சு. இந்த பெண்ணின் கட்சி எப்படி வந்திருக்கான்? அப்ப இந்த பெண்ணு யாரா இருக்கான்? ஒன்னும் புரியவில்லையே. அம்மா அந்த முத்தாரத்தை அந்த இடத்துல மீக்கு போட்ட கந்தான் அவனுக்கு துணி குத்துமா, அது குஷ்ட அமுத மூத்தத்தை கேக்குறான். தாத்தா முத்தாது கடை தாத்தா. ஆமா ஐயா, அந்த பெண்ணின் கையில முத்தார இருக்கு, அதை பார்த்துட்டு கொடுக்கலான்னு கேட்டேன். அது எங்க பார்த்த ஞாபகமா இருக்கு. அந்த முத்தார் தான் கேட்டேன். முத்தாரத்தை பத்தி பேசாத, கொடுக்க மாட்டோம்.
அம்மா அம்மா ஒரு முறை வெறுப்பா நான் பாத்துறேன் நீ முன்ன ஒரே அடி இப்ப பின்னால நின்னு பாத்துக்கிறானோ அம்மா ஒரு முறை கைட்டு கொடு டேய் ஒண்ணு கூட கொண்டு போறாங்க அப்ப அந்த முத்தாரத்தை கொடுக்க கொடுக்க மாட்டீங்க மாட்டே போடா ஆமா சரி முத்தாரம் தான் கொடுக்கல எனக்கு பசி தாங்கல சாப்பாடு தர போடுங்களேன் அம்மா பண்ட சாப்பாடுக்காக தாத்தா சாப்பாடு ஒரு சாப்பாடு நான் சொல்ல போறேன் அக்கான்னு சொல்றேன் மூதே அக்கான்னு சொல்றடா நாங்க ஈடு மேய்க்க ஏபி சொல்றாடி அம்மாவே நாங்க ஈடு மேய்க்க போனோமா அந்த இடத்துல ஒரு மீக்கு போட்ட மயக்க போட்டுக்கறேன் அவனுக்கு துணி குத்துமா அது குஷ்டு அவனுக்கு கிசிய தீச்சான் அதனால எடுத்து வந்துக்கிறோம் நம்ம வீட்ல சாப்பாடு எதுவுமே கிடையாதுடா என்னதான் இருக்குது கூழ் தான் இருக்கு சாப்பிட வரேன் இதை கேட்டு வர சொல்லு ஐயா, பசி சாப்பாடு ஐயா எங்க வீட்டுல சாப்பாடு இல்லைங்க ஐயா சாப்பாடு இல்லையா பசிக்குதுங்க பூய் எடுத்து சாப்பிடுறியா என்ன சொன்ன பிடி பூய் அதுல கூழா வா கூழா இருந்தாலும் பரவாயில்ல ஆ. கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல நீ சரி கொடுத்தா கூட சாப்பிடுவோம் ஒக்கோ பூய் இருந்தாலும் பரவாயில்லையா குஞ்சு இருந்தாலும் பரவாயில்லையா நூற்று தண்ணி இருந்தாலும் பரவாயில்லையா ஏன்டா அப்படியே உயிர் எடுக்கிற டேய் என்ன தண்ணி நூற்று தண்ணி நீர் தண்ணியா எங்க பரவாயில்லையா சரி எங்க இருக்காரு இதோ இருக்கிறாரு. ஐயா ஐயா அம்மா ஐயோ அண்ணா